அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலமாக நோன்பு திறக்கும் நேரம் இது, பல மணி நேர நோன்பு சில நிமிடங்களில் பாத்திலாகி போகும் பரிதாபம் என்ற தலைப்பில் ஒரு காணொளி மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு வருகிறது. அந்த காணொளியில் யார் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், ஓட்டமாவடி பகுதியை சேர்ந்த ஷியா ஸ்தாபகராக கருதப்படக்கூடிய இசாக் மௌலவி என அழைக்கப்படுபவரின் மருமகனான சபீர் மன்பஹி என்பவர்தான் இந்த காணொளியிலே சில கருத்துக்களை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். அந்த குறித்த நபர் ஓட்டமாவடி பகுதியில் ஒரு பாடசாலை ஆசிரியராக கடமையாற்றுவதாகவும் ஷியாயிசத்தை அந்த பகுதியிலே பரப்புவதில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒருவர் என்றும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது அவருடைய கொள்கை சார்ந்த விஷயம். அதை நாங்கள் கொள்கை ரீதியாக அணுகுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளியில் நோன்பு திறக்கும் நேரம் என்பது மஹரிப் நேரம் அல்ல, மஹரிப் நேரத்தையும் தாண்டி இரவு முழு வானத்தையும் சூழ்ந்து கொள்கின்ற நேரத்தில்தான் ஒவ்வொருவரும் நோன்பு திறக்க வேண்டும் என்ற கருத்தை பதியக்கூடிய விதத்தில் சில வாதங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்போ இந்த சம்பந்தப்பட்ட ஷியா மௌலவி பேசியிருக்கக்கூடிய காணொளியில் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் ஆதாரங்களும் சரியானவை தானா என்பதை நாம் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நாம் பதிவிடுகிறோம். அவர் முதலாவதாக என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், மஹரிப் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இரவு நேரம் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் 287 சொல்கிறான் என்பதை முதலாவது வாதமாக அவர் முன்வைக்கிறார். இன்னும் அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக மஹரிப் என்பது வேறு, இரவு என்பது வேறு என்பது ஒரு புது கருத்தாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதுதான் மார்க்கத்தில் உள்ள கருத்து. இரவு என்பது இரவு சூழும் நேரம்தான். சூரியன் மறைந்தவுடன் இருள் சூழ்ந்து கொள்கிறதா? இல்லையே. சூரியன் மறைந்த பிறகு வானத்தில் செம்மேகம் தோன்றும். இந்த செம்மேகம் தோன்றுகின்ற வானத்தை நாங்கள் செவ்வானம் என்று சொல்கிறோம். செவ்வானம் இருக்கக்கூடிய நிலை இருள் சூழ்ந்த நிலை கிடையாது. எனவே அது இரவு கிடையாது. சூரியன் மறைந்தாலும் அது இரவாக ஆகாது. சூரியனும் மறைந்து செவ்வானத்தில் இருக்கக்கூடிய செம்மேகமும் மறைந்த பிறகுதான் இரவு ஆரம்பிக்கிறது என்பது இவருடைய வாதமாக இருக்கிறது. இவர் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை அவருடைய குரல்ல இருந்தே முதல்ல கேளுங்க. மகரிபு வரை நோன்பு நோற்றுக் கொண்டிருங்க என்று அல்லாஹ் சொல்லல, இரவு நேரம் வரை நோன்பிருங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். சூரத்துல் பக்ரா 187 வசனம் என்ன சொல்றது? அதிம்மு ஸியாம இலல் லைல், இரவு வரை நோன்பை பூர்ணப்படுத்துங்க. இதுதான் அல்லாஹ்வோட கட்டளை. அதாவது இரவு வரை நோன்பிருங்க. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? இரவு ஆகும் வரை நோன்பு இருக்க வேண்டும், இரவை அடைந்து நோன்பை திறக்க வேண்டும். ஆக மகரிபு வரை அல்ல, இரவு வரை நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அது என்ன, மகரிப் என்கிறது வேற, இரவு நேரம் என்கிறது வேறையா? இது என்ன புது கதையா இருக்கு? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? மகரிப் என்பது சூரியன் மறையும் நேரம், இரவு என்கிறது இருள் சூழும் நேரம். சூரியன் மறைந்த உடனே இருள் சூழ்ந்து கொள்கிறதா? இல்ல. சூரியன் மறைந்த உடனே கிழக்கு வானத்தில செம்மேகம் தோன்றுகிறது. அந்தி செவ்வானம் என்று சொல்லுவாங்க. அந்த செம்மேகம் மறைந்த பின்னாலதான் கிழக்கு வானை இருள் சூழ்ந்து கொள்கிறது. ஆக மேற்கு வானத்தில சூரியன் மறைந்து கிழக்கு வானத்தில செம்மேகம் மறைஞ்ச பிறகுதான் இரவு நேரம் தொடங்குகிறது. அப்போதுதான் நீங்க நோன்பை திறக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வோட கட்டளை. இரவு வரை நோன்பிருங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்கள் கிழக்கு வானில் இரவை கண்டால் நோன்பை திறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் புகாரி, பைஹக்கி, கன்சுல் உம்மர். இது தவிர மற்றொரு ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் உமர் அலி அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற நூல்கள்ல வந்திருக்குது. நபி சொன்னாங்க, கிழக்கு வானில் இரவு வந்து விட்டால், மேற்கு வானில் பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பை திறக்கலாம் என்று கூறியிருக்காங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போது நாங்க நோன்பு திறக்கிற நேரம் இரவு நேரம் போல இருக்குதா, இல்ல வெளிச்சம் நிறைந்த பகல் நேரம் போல இருக்குதா? சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு கிழக்கு வானத்தை பாருங்க, செம்மேகம் தெரியும். இந்த செம்மேகம் ஒரு 10 நிமிஷம் அளவுல இருக்கும். செம்மேகம் மறைஞ்ச பிறகுதான் இருள் சூழ ஆரம்பிக்கும். இப்ப எங்களுக்குள்ள கேள்வி என்னன்னு சொன்னா, சூரியன் மறைந்த உடனே இரவு நேரம் ஆரம்பிக்குமா, இல்ல கிழக்கு வானத்துல செம்மேகமும் மறைஞ்சாத்தான் இரவு ஆரம்பிக்குமா? மகரிபு வரை நோன்பு நோற்றுக் கொண்டிருங்க என்று அல்லாஹ் சொல்லல, இரவு நேரம் வரை நோன்பிருங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்.
சூரத்துல் பக்ரா 187 வசனம் என்ன சொல்லுது? அதிம்மு ஸியாம இலல் லைல், இரவு வரை நோன்பை பூர்ணப்படுத்துங்க. இதுதான் அல்லாஹ்வோட கட்டளை. அதாவது இரவு வரை நோன்பிருங்க. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? இரவு ஆகும் வரை நோன்பிருக்க வேண்டும், இரவை அடைந்து நோன்பை திறக்க வேண்டும். ஆக மகரிபு வரை அல்ல, இரவு வரை நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மார்க்க ரீதியாக சரியான கருத்துக்கள் தானா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலில் என்ன சொன்னார்? மஹ்ரிப் நேரம் வரை நோன்பு நோட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இரவு நேரம் வரை நோன்பு நோட்க வேண்டும் என்றுதான் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் தாலாவும் குர்ஆன்ல 2:187 எப்படி சொல்கிறான்? சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைலி, பிறகு நீங்கள் லைல் வரைக்கும், இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதை பார்க்கும்போது இவர் சொல்லக்கூடிய வாதம் சரி மாதிரி ஒரு தோற்றம் மேலோட்டமாக பார்க்கும்போது தோன்றலாம். ஆனால் இவர் சொல்வது சரியா என்பதை நாங்கள் விரிவாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரவு வரைக்கும் நோன்பை தொடர வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இரவு என்பது எது என்பதை தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இரவு என்பது சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரமா, அல்லது இவர் சொல்வதை போன்று வானத்திலே செம்மேகமும் மறைந்துவிட்டு முழுமையாக இருள் சூழ்ந்த பிறகு ஏற்படக்கூடிய நேரம்தான் இரவு நேரமா? இதைத்தான் நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இரவு என்றால் என்ன, மஹ்ரிப் நேரம் மறைவு என்பது இரவில் அடங்குமா இல்லையா என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் இவருடைய வாதம் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும். மார்க் அடிப்படையில் இரவு என்பது இருட்டிய பிறகு, மொத்த வானமும் இருட்டிய பிறகு வருவதுதான் இரவா, அல்லது சூரியன் மறைந்த உடனேயே, அதாவது மஹ்ரிப் நேரம் வந்த உடனேயே இரவு வந்து விடுமா? இதை மார்க் அடிப்படையில் நாங்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா? ஷியா மௌலவி அவர்கள் என்ன ஆதாரத்தை எடுத்து வைத்தார்? சஹீஹுல் புகாரியில் 1954வது செய்தி. அந்த செய்தியில் எப்படி வருகிறது? உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1954வது செய்தியாக வருது. இதா அக்பலல் லைலு மின் ஹாஉனா, இந்த திசையிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து இருள் முன்னோக்கி வந்து, வா அஸ்பஹன் நஹாரு மின் ஆஹுனா, இந்த திசையில், அதாவது மேற்கு திசையில் பகல் பின்னோக்கி செல்லுகின்ற நேரத்தில் ஃபகத் அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸை காட்டுறாரு. இந்த ஹதீஸில் இவர் சொல்வதை போன்று கிழக்கிலிருந்து இரவு முன்னோக்கி வந்து மேற்கிலே பகல் பின்னோக்கி சென்ற பிறகுதான் இரவு என்பது வரும், அப்போதுதான் நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்பது இவர் சொல்லக்கூடிய விதத்தில் ஹதீஸ் இருந்தால் சரியானது. அப்படியா அந்த ஹதீஸில் இருக்குது? எப்படி ஹதீஸில் வருது என்று சொன்னால், இதா அக்பலல் லைலு மின் ஆஹுனா, இந்த கிழக்கு திசையிலிருந்து இரவு முன்னோக்கி வந்து, வா அஸ்பர நஹாரு மின் ஆஹுனா, இந்த மேற்கு திசையிலிருந்து பகல் பின்னோக்கி சென்று, வாசகத்தை கவனியுங்கள், வா கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், ஃபகத் அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பு திறக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு? ஸ்கிரீன்ல அரபு வாசகத்தில் ஹதீஸை போடுறாரு. ஆனா அதுல இதா அக்பலல் லைலு மின் ஆஹுனா என்றதை வாசிச்சு காட்டுறாரு, வா அஸ்பஹன் நஹாரு மின் ஆஹுனா என்றதையும் வாசிச்சு காட்டுறாரு. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வா கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், ஃபகத் அஃப்தர ஸாயிமு என்று வரக்கூடிய வார்த்தையில சூரியன் மறைந்த உடன் என்ற அந்த வார்த்தையை அவர் மறைத்து விட்டு, இருட்டடிப்பு செய்துவிட்டு, தன்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு செய்தியாக இருப்பதை அறிந்து வேண்டுமென்றே மறைத்து இந்த வாதத்தை முன்வைக்கிறார். புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற நூல்கள்ல வந்திருக்குது. நபி சொன்னாங்க, கிழக்கு வானில் இரவு வந்து விட்டால், மேற்கு வானில் பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பை திறக்கலாம் என்று கூறியிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள்? கிழக்கிலிருந்து இரவு முன்னோக்கி வருவதும் சரி, மேற்கில பகல் பின்னோக்கி செல்வதும் சரி. இரவு நேரம் என்றதை எதை வச்சு தீர்மானிக்கணும்? கிழக்கில் இரவு முன்னோக்கி வந்து மேற்கில் பகல் பின்னோக்கி சென்று, வகரபதி ஷம்சு, சூரியன் மறைந்த பின்னால், சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறக்க வேண்டும், ஃபகத் அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பு திறக்க வேண்டும் என்று இரவு என்பதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனுடைய மறைவுதான் இரவின் ஆரம்பம் என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த ஷியா மௌலவியான சபீர் மன்பை அவர்கள் என்ன சொன்னார்கள்?
சும்மா அதிமுஸ்ஸியாம இலல் லைலி. அல்லாஹ் குர்ஆன்ல இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்த சொன்னானே தவிர மஹ்ரிப் வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்த சொல்லவில்லை என்று ஒரு வாதம் புரிந்தாரே. அந்த இரவு என்பது மஹ்ரிபுடைய நேரம்தான், சூரியன் மறையும் நேரம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு செம்மேகம் இருக்கிறதா, செவ்வானம் இருக்கிறதா, இருள் சூழ்ந்து கொண்டதா, வீடியோ காணொளிகளை காட்டி சூரியன் மறைந்த பிறகும் வெளிச்சம் இருக்கிறதே, இந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் நோன்பு திறக்க வேண்டுமா என்று மக்களை திசை திருப்பும் விதமாக அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கத்திற்கு நபிவழிக்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது மார்க்க அடிப்படையில் சரியானதா? தவறான விளக்கம் தானே. இவர் சொல்லக்கூடிய வாதம் பிழையான ஒரு வாதம் தானே. இதை இவர் புரிந்தும் புரியாததை போன்று நடித்து கொண்டு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ ரஹ்மத் அறக்கட்டளையில் தமிழாக்கம் செய்கின்ற நேரத்தில் இதா அக்பலல் லைலு மின் நாஹுனா, இந்த திசையிலிருந்து இரவு முன்னோக்கி வருகிறது என்ற அந்த வார்த்தையில பிரக்கெட்டுக்குள்ள என்ன போட்டாங்க? இருள் என்று போட்டாங்க. அதே போன்று வாதுபரன் நஹாரு மின் நாஹுனா, மேற்கு திசையில பகல் பின்னோக்கி செல்வது என்ற இடத்துல பிரக்கெட்டுக்குள்ள வெளிச்சம் என்று போட்டாங்க. இவர் என்ன நினைச்சிட்டாரு? வெளிச்சம் என்பது இல்லாமல் போனால்தான் மஹ்ரிபுடைய நேரம் வந்துடும் என்று விளங்கி கொண்டு மொழிபெயர்ப்புல பிரக்கெட்டுக்குள்ள போட்டதை வச்சு இவர் மனோ இச்சையின் அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற நேரத்தில் இருள் என்பதும் வெளிச்சம் என்பது ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? இல்லை. கிழக்குல இரவு முன்னோக்கி வரும், மேற்குல எப்ப சூரியன் மறைகிறதோ அந்த நேரத்தில் கிழக்குல இரவு முன்னோக்கி வந்துவிடும். சூரியன் மறைந்த உடனே பகலும் பின்னோக்கி சென்றுவிடும். அப்ப சூரியன் மறைந்தாலும் செம்மேகம் இருக்கும், செவ்வானம் இருக்கும். அந்த வெளிச்சம் பகல் என்ற கருத்தில் வருமா? வஹீன் அடிப்படையில் அது பகல் அல்ல, அது இரவுதான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வார்த்தையில வகரபதி ஷம்சு, சூரியனும் மறைந்து விட்டால், சூரியன் மறைவு என்பது பகல் பின்னோக்கி செல்வதற்கான அடிப்படை அளவுகோலாக சொல்லிவிட்ட பிறகு சூரியன் மறைவுதான் இரவு என்று ஆகிவிடுகிறது. அப்ப இதை புரியாம நீங்க எப்படி மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பீர்கள்? தவறான முறையில் மக்களை எப்படி நீங்கள் திசை திருப்புவீர்கள்? ஷியா இசத்தை பரப்ப வந்தவர் இப்ப சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ளேயும் புகுந்து சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தை தீர்மானித்து பின்பற்றக்கூடியவர்கள் மத்தியில் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாம நிறைய ஹதீசுகள் வருகிறது இது சம்பந்தமாக. சூரியனின் மறைவுதான் இரவுக்குரிய அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் திட்டமிட்டு மறைத்து ஒரு புது விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில 1955வது ஹதீஸ்ல ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க? குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். வஹுவ ஸாயிமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன் கால லிபாலில் கௌம், சமூகத்தாரில் ஒருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ஃபுலான் கும் ஃபஜ்தஹ் லனா, இன்னாரே நீங்கள் எழுந்து சென்று நமக்காக வேண்டி மாவு கரைசலை கொண்டு வாருங்கள் என்று தயார்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபகால, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லவ் அம்சைத்த, இன்னும் மாலை நேரம் இருக்கிறது, அது முழுமையாக முடியட்டுமே என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நீ வாகனத்திலிருந்து இறங்கி நமக்காக மாவு கரைசலை தயார்படுத்து என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால யா ரசூலல்லாஹி ஃபலவ் அம்சைத்த, அல்லாஹ்வின் தூதரை இன்னும் மாலை நேரம் இருக்கிறது, அது முழுமையா முடியட்டுமே என்று சொல்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நமக்காக இறங்கி மாவு கரைசலை கொண்டு வா என்று சொன்னோன்னே அந்த மனிதர் மீண்டும் சொல்கிறார், இன்ன அலைக்க நஹாரன், அல்லாஹ்வின் தூதரே பகல் வெளிச்சம் இன்னும் தெளிவாக இருக்கிறதே, எஞ்சி இருக்கிறதே, இந்த நிலையில நோன்பு திறக்கணுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்கிறார்கள், இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நீ இறங்கி நமக்காக மாவு கரைசலை தயார்படுத்து என்று சொன்ன பிறகுதான் ஃபனஸல ஃபஜதஹ லஹும், அந்த மனிதர் இறங்கி மாவு கரைசலை தயார்படுத்தி கொண்டு வந்து தருகிறார். ஃபஸரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிந்துவிட்டு நோன்பை திறந்தார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் லைல கத் அக்பல மின் நாஹுனா, நீங்கள் இரவை
கிழக்கு திசையிலிருந்து முன்னோக்கி வருவதை கண்டால் ஃபகத் அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை சஹீஹ் புகாரியிலே 1955வது ஹதீஸா பார்க்கிறோம். இதை இப்னு அபி அவுஃபா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள். இப்ப இவர் சொல்வதை போன்று, இந்த ஷியா மௌலவியான சபீர் மன்பை அவர்கள் சொல்வதை போன்று நபி தோழரும் என்ன நினைத்து விட்டார்? வெளிச்சம் இருக்கும் பொழுது, மாலை நேரம் இன்னும் இருக்கும் பொழுது, பகல் வெளிச்சம் இன்னும் இருக்கும் போது நோன்பு திறப்பது கூடாது என்று நினைத்து விடுகிறார். அந்த நினைப்பு தவறானது. நோன்பு திறப்பது என்பது கிழக்கில் இரவு முன்னோக்கி வந்து மேற்கில் பகல் பின்னோக்கி சென்று சூரியன் மறைந்தவுடன் அந்த நோன்பு திறக்கும் காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் வஹீ மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அப்ப அந்த நபி தோழர் புரிந்ததை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியப்படுத்தி பகல் நேரம் இன்னும் வெளிச்சம் இருக்கிறது அடிப்படை கிடையாது, சூரியனுடைய மறைவுதான் சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைல் என்பதற்குரிய விளக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியில கூட ஆரம்பத்தில் எப்படி வருது? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மாவு கரைசலை கொண்டு வர சொல்றாங்க, தயாரிக்க சொல்றாங்க? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், கால லிபஅலில் கௌம், அந்த சமூகத்தில் ஒருவருக்கு சொல்கிறார், யா ஃபுலான் கும் ஃபஜ்தஹ்லனா, எந்திரித்து சென்று நமக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்து என்று சொல்றாங்க. ரசூலை எப்ப தயார்படுத்த சொல்றாங்க? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன். அப்ப சூரியன் மறைந்தவுடன் தான் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு உடனடியாக செஞ்சு நோன்பு திறக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி தர்றாங்களே தவிர, வானத்தில் இருட்டு இருக்குதா, கிழக்கில் இரவு எந்த அளவுக்கு முன்னோக்கி வந்து இருக்குது, மேற்கில் வந்து செவ்வானம் இருக்குதா, செம்மேகம் இருக்குதா, சூரியனும் மறைந்து செம்மேகமும் மறைந்த பிறகுதான் நோன்பு திறக்க வேண்டும் என்பதெல்லாம் வஹீ மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையே கிடையாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதே செய்தி சஹீஹ் புகாரியிலே 1941வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபகால லிரஜுலின், ஒரு மனிதருக்கு ரசூலா சொன்னாங்க, இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி எனக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்து. அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹி அஷ்ஷம்சு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னும் சூரியன் முழுமையாக மறையவில்லை. அப்ப ரசூலா கால இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி சென்று மாவு கரைசலை தயார்படுத்து. கால, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹி அஷ்ஷம்சு, அல்லாஹ்வின் தூதரை, இன்னும் சூரியன் இருக்கிறது, முழுமையாக மறையவில்லை. ரசூலா கால இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி எனக்காக மாவு கரைசலை தயார்படுத்து என்று சொன்ன உடனே ஃபனஸல ஃபஜதஹலஹு ஃபஷரிப, அவர் இறங்குகிறார், மாவு கரைசலை தயார்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருந்தி நோன்பை திறந்தார்கள் என்று வருகிறது. அதாவது சூரியன் மறைய ஆரம்பித்து முழுமையாக மறையாத நிலையில் மாவு கரைசலை கரைங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன நினைக்கிறார்? ரசூலை, இன்னும் சூரியன் மறையலையே, பாதி சூரியன் விளங்குறதுக்கு இருக்குது, இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் நோன்பு திறக்கிறதுன்னு சொன்ன உடனே ரசூலா சொன்னாங்க, தயார்படுத்துங்க. சூரியன் மறைஞ்ச உடனே, மறைகிறதுக்கு ஒரு நேரம் வேணுமா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் போகுமா இல்லையா? ஒரு 3 நிமிஷம் போகுமா இல்லையா? அந்த மறைய ஆரம்பித்த நேரத்தில் மாவு கரைசலை தயார்படுத்தி மறைஞ்ச உடனேயே நோன்பு திறப்பதை செய்யலாம் என்பதற்காக மாவு கரைசலை தயார்படுத்துமாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த செய்தியில் நமக்கு என்ன விளக்கம் வருது? இரவு என்பது சூரியனுடைய மறைவை அடிப்படையாக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத நிலையில்தான், மொத்த வானத்திலும் இருள் சூழப்பட்ட நிலையில்தான் இரவு என்பது உருவாகுகிறது என்பதை நாம் புரியக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். இதே கருத்தை சஹீஹ் முஸ்லிம்ல 2007வது செய்தியாக வருகிறது. அதுல தெளிவாக, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின் ஃபீ ஷஹ்ரி ரமலான, நாங்கள் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபலம்மா காபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், யா ஃபுலான் இன்சில் ஃபஜ்தஹ்லனா, ஏ மனிதரே, இறங்கி நமக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்தி என்று சொன்னதாகவும் இந்த செய்தியில வருது. அப்ப இந்த எல்லா செய்திகளையும் வைத்து பார்க்கும்போது 287வது வசனத்துல சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைல், பிறகு இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்பதன் அர்த்தம் இருள் சூழ்ந்த நிலையில், வானம் முழுசாக இருட்டடைந்த நிலையில் நோன்பு திறக்க வேண்டும் என்பது அல்ல. சூரியன் மறைந்தவுடன் செவ்மேகம் இருந்தாலும் செவ்வானம் தோன்றினாலும்
அந்த நிலையில் சூரியன் மறைந்து விட்டால் போதுமானது, நோன்பை திறந்து விட வேண்டும் என்பது இரவுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு ஷியா மௌலவி சபீர் மண்பாய்க்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? முழுசா இருட்டாவை காட்ட நாங்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கணும், அதான் லைலுக்குரிய விளக்கம் என்று அல்லாவின் தூதர் சொல்லாத ஒரு விளக்கம் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் அந்த விளக்கம் சொல்வதற்கு யார்? ரசூல்லா ஒரு விஷயத்துல விளக்கம் சொல்லிவிட்டார்கள் என்றால் ரசூல்லாவுடைய விளக்கம் தான் இறுதி வரைக்கும் விளக்கம், அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விளக்கத்துக்கு செல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தெரிஞ்சு வேண்டுமென்று இருட்டடிப்பு செஞ்சு வகரபத்தி ஷம்சு என்ற வார்த்தையை வாசிக்காமல் விட்டுவிட்டு காணாதவர்களை போன்று நடித்து தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் முன்வைக்கும் ஆதாரமே அமைந்திருப்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்தும் இரவு என்பது, சூரியன் மறைவு என்பது, மஹ்ரிபுடைய நேரம் என்பது இஃப்தாருடைய நேரம் அல்ல என்று மக்களை குழப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய வாதம் அடிப்படையற்ற பொய்யான இருட்டடிப்பு செய்த ஒரு வாதம் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது. அடுத்ததாக ஷியா மௌலவி சபீர் மண்பஹி அவர்கள் என்ன சொல்கிறார்? சில உலமாக்கள் சொல்லுவாங்க சூரியன் மறைந்தால் இரவு நேரம் ஆரம்பித்து விடும், ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. குர்ஆன்ல சூரா இன்ஷிகாக்ல 16, 17 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கும் வாதம் என்பதை நீங்கள் பாருங்கள். சில உலமாக்கள் சொல்லுவாங்க சூரியன் மறைஞ்சா இரவு ஆரம்பிக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன் அப்படி சொல்லல. இதுக்கான விளக்கத்தை குர்ஆன்ல நாங்க தெளிவாக பார்க்கலாம். குர்ஆன்ல சூரத்துல் இன்ஷிகாக் 16, 17 வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக் வல் லைலி வமா வஸக். அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்தி செவ்வானத்தின் மீது சத்தியமாக, மேலும் இரவின் மீதும் அதை மறைத்துக் கொண்டிருப்பவற்றின் மீதும் சத்தியமாக. இந்த வசனம் ஒன்றே போதும். மாலை நேரத்தில் தோன்றுகின்ற அந்தி செவ்வானம் செம்மேகம் என்பது இரவு நேரத்துக்குள்ள வராது, அது பகல் நேரத்துல தான் அடங்கும் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த வசனம் ஒன்றே போதும் எங்களுக்கு. ஏனென்றா அந்தி செவ்வானத்தை தனியாகவும் இரவு நேரத்தை வேறாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த வசனத்துல. அந்தி செவ்வானம் என்பது இரவு நேரத்துக்குள்ள வராது, அது பகல் நேரத்துக்குரிய ஒரு நேரம் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, சூரியன் மறைந்து கிழக்கு வானத்துல செம்மேகமும் மறைந்தால்தான் இரவு நேரம் ஆரம்பிக்குது. அந்த இரவு நேரம் வரையும் நாங்கள் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுறாரு. சூரத்துல் இன்ஷிகாக் 84வது அத்தியாயத்துல 16, 17 ஆகிய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அதுல என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபகி, அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் செய்கிறேன், வல் லைலி வமா வஸக், இரவின் மீதும் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் 2 விஷயத்துல சத்தியம் செய்கிறான். இந்த 2 விஷயத்தை காட்டி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் ஒரே வசனத்துல ஒரு விஷயம் சொன்னா போதும் தானே, 2 விஷயத்தை எடுத்து காட்டி சத்தியம் செய்கிறான்டா அந்த 2ம் 2 தானே. ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒரே விஷயத்துல சத்தியம் செஞ்சு போட்டிருப்பானா இல்லையா? அப்ப அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்றால் அது வேறொரு விஷயம், இரவின் மீது சத்தியம் என்றால் அது தனியான ஒரு விஷயம். அப்ப அடிவானத்தில் ஏற்படுகின்ற செம்மை என்பது, செம்மேகம் என்பது, செவ்வானம் என்பது இரவு அல்ல. ஏன் இரவின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தனியா சொல்லணும்? தனியா அல்லாஹ் சொல்வதனால செவ்வானம் என்பது இரவுக்குள்ளே வராது, இரவு என்பது அல்லாஹ் தனியாக சொல்லிவிட்டான். எனவே நாங்க நோன்பு திறக்கிற நேரம் செம்மேகம் இருக்கக்கூடிய, சூரியனின் வெளிச்சம் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதனால் அது இரவு அல்ல. அல்லாஹ் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்த சொன்னதற்கு அது எதிரானதாக இருக்கிறது என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இந்த வாதம் சரியா? இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இவர் சொல்வது எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு கருத்து என்பதை நான் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துறேன். அதாவது அல்லாஹ் தஆலா அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்ற ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபக், அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி சொல்வதனால இந்த அடிவானத்தில் ஏற்படுற செம்மை என்பது, செம்மேகம் என்பது, செவ்வானம் என்பது இரவுக்குள்ளதான் வரும், பகலுக்குள்ள வராது என்று சொல்கிறார். இவர் சொல்வதை போன்றது பகலுக்குள்ள வராதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரியிலே 1954வது செய்தி, 1955வது செய்தி, 1941வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல 2007வது செய்திகள்ல நமக்கு என்ன விளங்கப்படுத்தினாங்க? செம்மை என்பது இரவுக்குள்ளே அடங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் விளக்கம் சொல்லிவிட்டார்கள். சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் பொழுதும் சூரியன் மறைந்த உடனேயே இரவு ஆரம்பித்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய நபிமொழிகள்ல தெளிவாக பிரகடனப்படுத்தி விட்டார்கள். எப்போது இரவு என்பதற்குள்ளே
செம்மை அடங்கும், செவ்வானமும் இரவுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒன்று என்று வஹீ மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்களோ, அதற்கு பிறகு இந்த ஷியா பிரிவை சேர்ந்த சபீர் மன்பை எப்படி அந்த பகலுக்குள்ள நுழைப்பார்? இவர் பகலுக்குள்ள நுழைப்பது அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கத்திற்கு எதிரான ஒரு விளக்கமா இல்லையா? இதை முதலில் சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது, அல் குர்ஆனை அணுகிறதுக்கு தெரியணுமா இல்லையா? இப்படி குர்ஆன்ல வர்றதுனால ரெண்டும் ரெண்டு விஷயம் என்றுதான் அர்த்தமா? அப்படி என்றால் 93வது அத்தியாயத்தில் முதலாவது இரண்டாவது வசனங்கள் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வல்லுஹா வல்லைலி இதா சஜா, லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, இரவின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப லுஹா என்ற முற்பகல் மீதும் இரவின் மீதும் சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லிட்டதுனால முற்பகலுக்கு பிறகே இரவு வந்துவிடும் என்று அர்த்தமா? முற்பகல் என்பது வேறு, இரவு என்பது வேறு. முற்பகலுக்கு பிறகே உடனடியாக இரவு நேரம் வந்துவிடும், அப்ப அசர் நேரமும் இரவு நேரம் தான் என்று யாராவது சொல்வார்களா? முற்பகல் முடிந்த உடனேயே இரவு வந்துவிடும் என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அதே போன்று 73வது அத்தியாயத்தில் 32 முதல் 34வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக, வல்லைலி இது அத்பர, பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா கமர் என்று தனியாக சொல்லிவிட்டான், வல்லைலி என்று இரவென்றது தனியாக சொல்லிவிட்டான். எனவே சந்திரன் என்பது பகல்ல மட்டும்தான் வரும், இரவில் வரவே வராது என்று அல்லாஹ் ரெண்டா பிரித்து சொல்லிட்டான் என்று யாராவது விளங்கிக் கொள்வார்களா? விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அடுத்தது, இவர் எடுத்து காட்டிய 86வது அத்தியாயத்தில் 16, 17 என்ற 2 வசனத்தை எடுத்து காட்டினார். அதுல 18வது வசனத்தையும் சேர்த்து விளக்கம் பார்த்தா இவருடைய விளக்கம் குழப்பம் என்றது விளங்கிடும். அல்லாஹ் அதுல எப்படி சொல்றான்? ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபக், அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியமாக, வல்லைலி வமா வஸக், இரவின் மீதும் அதை உள்ளடக்கியவற்றின் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் கமரி இதஸ்தசக், இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லி தொடர்ந்து முழுமை பெற்ற சந்திரன் மீது சத்தியமாக என்று சொல்வதனால் சந்திரன் இரவில் வராது, அது பகலில் தான் வரும் என்று அர்த்தமா? அர்த்தம் இல்லை. அப்போ ஒன்றை தொடர்ந்து ஒன்றை சொல்வதனால் அது வெவ்வேறானது என்று அர்த்தம் இல்லை. ஒன்றை தொடர்ந்துதான் அது வரும் என்றும் அர்த்தம் இல்லை. எப்படி வரலாம்? ரெண்டும் இணைந்தும் வரலாம், தனித்தனியாகவும் வரலாம் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த செம்மை என்பது இரவுக்குள்ளே அடங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொன்ன பிறகு வேறு வேறு ஆதாரங்களை வச்சு அதை தனியாக பிரிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சூரியன் மறைந்த பிறகு அடிவானத்தில் செம்மை ஏற்படுகிறது. அந்த செம்மை என்பது இரவு நேரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒன்றுதான். அந்த வெளிச்சம் இருந்தாலும் அது இரவுக்குள்ளே உரிய ஒன்றுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் வஹி மூலம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி விட்டார்கள். எனவே இரவு என்பது மஹ்ரிபுடைய நேரம் அல்ல என்பதற்கு அவர் இரண்டாவதாக எடுத்து வைத்த வாதமும் அவருக்கு எதிரான, நபிகள் நாயகத்தின் விளக்கத்திற்கு எதிரான ஒரு வாதமாக இருப்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறார். என்ன வாதம் வைக்கிறார்? இப்போ நான் சொன்னதுலாம் உங்களுக்கு திருப்தி இல்லையா? அப்படியேண்டா இமாம் பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் குப்ரால நான் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறேன் என்று சொல்லி ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தாபி ஒருவருடைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன சுன்னத்தொண்ட செஞ்சு வந்தாங்களாம்? ரமலான் காலத்தில் மஹ்ரிபுக்கு பிறகு அவர்கள் நோன்பு திறக்க மாட்டாங்க. இரவு நேரம் முழுமையாக வானத்தில் இரவு சூழும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அதற்கு பிறகு தொழுது விட்டு பிறகுதான் என்ன செய்வார்கள்? நோன்பை திறப்பார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. எனவே இதுவும் இரவு நேரத்தில் தான் நோன்பு திறக்க வேண்டும், சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க கூடாது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அவர் எப்படி அந்த வாதத்தை முன்வைக்கிறார் என்று அவருடைய குரலில் இருந்து முதலாவதாக கேளுங்கள். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு திருப்தியா இல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றால் ஒரு வரலாற்று சான்று ஒன்றை நான் சொல்றேன், கேளுங்க. இமாம் பைஹக்கி அவர்களுடைய அஸ்ஸுனனுல் குப்ரா என்ற நூல்ல ஒரு வரலாறு பதிவாகிறது. ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி. உமர் இப்னு கத்தாப் அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களும் செய்து வந்த ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை இருக்குது. அவர்கள் நோன்பு நோற்றால் கருப்பு வானத்தை பார்த்த பிறகுதான் மக்ரிபு தொழுகையை தொழுவார்கள். வானம் கருத்து விட்டதா இருட்டி விட்டதா என்பதை பார்த்த பிறகுதான் மக்ரிபை தொழுவார்கள். அதற்கு பிறகுதான் நோன்பை திறப்பார்கள் என்று அந்த ஹதீஸ் கூறுகிறது. சஹீஹான ஹதீஸ்.
தபக்காத் இப்னு சஅத் என்ற நூலையும் இதே வரலாறு பதிவாகி இருக்கிறது. ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அறிவிக்கிறாரு, நான் உமர், உஸ்மான் இருவரையும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ரமலான் மாதத்தில கருப்பு இரவை பார்த்த பிறகுதான், அதாவது இருண்ட இரவை பார்த்த பிறகுதான் மக்ரிபை தொழுவார்கள், அதன் பிறகுதான் நோன்பை திறப்பார்கள் என்று அந்த ஹதீஸ்ல இருக்கு. இதைவிடையும் இமாம் ஷாஃபி அவர்களுடைய முஸ்னத் என்ற தொகுப்பிலையும் பதிவாகி இருக்குது. அதாவது உமர் அலி, உஸ்மான் அலி இருவரது வழக்கம் என்னவென்றால், அவர்கள் கருப்பு இரவை கண்ட பிறகுதான், அதாவது வானம் இருளாகிவிட்டதா என்பதை பார்த்த பிறகுதான் மக்ரிபை தொழுவார்கள், தொழுகைக்கு பிறகுதான் நோன்பை திறப்பார்கள். ரமலான் காலங்கள்ல இப்படித்தான் அவங்க நடந்து கொண்டாங்க என்று அந்த ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ இஃப்தாரை அவசரமாக செய்யணும்ங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? அந்த பெரிய சஹாபாக்களே நல்ல இரவாகட்டும் என்று காத்திருந்துதான் நோன்பை திறந்திருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? அன்பிற்குரியவர்களே, இவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் குப்ரால பதிவு செய்யப்பட்டதாகவும், இமாம் இப்னு சஅத் அவர்களுடைய தபக்காத்துல் குப்ராவில் பதிவு செய்யப்பட்டதாகவும், இமாம் ஷாஃபி அவர்களுடைய முஸ்னதில் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அந்த செய்தி என்ன சொல்கிறது? அன்ன உமர் இப்னு அல் ஹத்தாபி வ உஸ்மான் இப்னு அல் அஃபான கானா யுஸல்லியானல் மக்ரிப ஹீன யன்துரானி இலல் லைலில் அஸ்வதி கப்ல அன் யுஃப்திரா. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரவு நேரத்தில் மக்ரிபை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்தில்? ஹீன யன்துரானி இலல் லைலில் அஸ்வதி, கருத்த இருட்டான இரவு நேரத்தில் தான் அவர்கள் மஹ்ரிபை தொழுவார்கள். கப்ல அன் யுஃப்திரா, நோன்பு திறப்பதற்கு முன்பதாக மஹ்ரிப் தொழுகையை தொழுது விடுவார்கள். அதுவும் இருள் சூழ்ந்த இரவிலே தொழுது விடுவார்கள். சும்ம யுஃப்திரானி பாத ஸலாத்தி, பிறகு அவர்கள் தொழுகைக்கு பிறகுதான் நோன்பு திறப்பார்கள். வதாலிக ஃபீ ரமலான, இது ரமலான் காலத்தில் நடைபெற்றது என்று ஒரு வரலாற்று செய்தி பதிவாகி இருக்கிறது. முதல்ல இந்த வரலாற்று செய்தி இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரமா? நாங்கள் மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை தீர்மானிப்பதற்கு நபித்தோழர்களுடைய வரலாற்று ஆதாரங்களை வைத்துதான் தீர்மானிப்போமா, அல்லது அல்லாஹ்வுடைய வஹியை வைத்து தீர்மானிப்போமா? நபித்தோழர்களுடைய செயல்பாடுகள் என்பது மார்க்கத்துடைய மூலாதாரமா? அதை நாங்கள் செய்தால் மறுமையில் வெற்றி பெறுவோம் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறதா? அதுதான் இஸ்லாம் என்று மார்க்கம் சொல்கிறதா? 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு நான் நிறைவாக வழங்கிவிட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்பது உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எப்போது மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு நபித்தோழர்களுடைய செயற்பாடுகள் மார்க்கத்தின் ஒரு ஆதாரமாக யாராவது முன்வைக்கலாமா? முன்வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்? 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்படுகிறதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹில் அவுலியா, அவர் அல்லாத வேறு யாரையுமே பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கர்வூன், குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹியை பின்பற்ற சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு வஹி அல்லாதவர்களுடைய செயற்பாடுகளை மார்க்கத்தின் மூலாதாரமாக முன்வைப்பது என்பது இந்த மார்க்கத்தின் அடிப்படை சம்பந்தப்பட்ட அறிவில்லாதவர்களுடைய வாதமா இல்லையா? இது செல்லுபடியான ஒரு வாதமாக இருக்குமா? ஷியா பிரிவை சேர்ந்த சபீர் மன்பை அவர்கள் மார்க்கத்துடைய அடிப்படை உசூல் என்பதை என்னவென்று தெரியாமல் வாதம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? அதே நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு என்பதை மக்ரிப் நேரத்துக்கு பிறகு இரவு முழுமையாக சூழ்ந்து கொண்டு முழு இருட்டாக இருக்கும் நேரத்தில் மக்ரிப் தொழுகையை தொழுத பிறகுதான் தொழுவார்கள் என்பது ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டால், இது மக்ரிப் நேரத்தில் நோன்பு திறக்க கூடாது என்பதற்கு ஆதாரமாக அமையுமா? ஆதாரமாக அமையாது. ஏன்? ஒருத்தர் மக்ரிப் நேரத்திலேயே உரிய நேரத்திலே நோன்பு திறக்க முன் வருகிறார். உஸ்மானும் உமரும் இப்படிதான் செய்தார், எனவே நாங்கள் சூரியன் மறைந்தவுடனே மக்ரிப் நேரத்திலேயே நோன்பு திறந்துட்டு தொழுவோம் என்று சொல்வது தவறு என்று யாராவது வாதிட முடியுமா? வாதிட முடியாது. அது அவர்கள் 2 பேர் செஞ்சிருப்பாங்க. அவங்க செய்யறதுனால மக்ரிப் நேரத்தில் நோன்பு திறப்பது என்பது சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பது என்பதற்கு அது எதிராக அமையாது. ஒருத்தர் அந்த உரிய நேரத்தில் செய்தால் உஸ்மானும் உமரும் இப்படிதான் செய்தார்கள், எனவே நாங்களும் தாமதப்படுத்தணும் என்று யாருக்கும் வற்புறுத்த முடியாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய நேரத்தில் நோன்பு திறக்குமாறு சொல்லிவிட்டார்கள். சூரியன் மறைவுதான் இரவுக்குரிய அடிப்படையாக சொல்லிவிட்டார்கள். எனவே நாங்கள் நபிகள் நாயகத்தின் வழிமுறை பிரகாரம்
மஹ்ரிபுடைய நேரத்தை, சூரியன் மறைந்த நேரத்தை நோன்பு திறப்பதற்குரிய நேரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, யாரோ நல்லடியார்கள் முன் சென்றவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த செயலில் ஈடுபடுவது கூடாது என்று எவராலும் வாதம் வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டதனால நாங்களும் இப்படிதான் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயாவது நமக்கு வலியுறுத்திச்சா? இல்லை, இல்லை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறார்? கால ஷாஃபிஈயு ஃபில் மப்சூத்தி, இமாம் ஷாஃபி அவர்கள் அவருடைய மப்சூத் என்ற கிரந்தத்தில் சொல்றாரு, கஅன்னஹுமா யரயானி தஹீர தாலிக வாசிஅன், அந்த ரெண்டு பேரும் உஸ்மான் அவர்களும் உமர் அவர்களும் எப்படி நினைத்திருக்கலாம்? நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக நினைத்திருக்கலாம். லி அன்னஹுமா யஅமதானில் ஃபضல லி தர்கிஹி பஅத அன் உபிஹ லஹுமா, அவர்கள் இருவரும் சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பதற்கான அனுமதி கிடைத்த பிறகும் வேண்டுமென்றே இந்த ஃபலுலை சிறப்பானதை விட்டுவிட்டு இருக்கலாம். வசார முஃப்திரீன பிகைரி அக்லின் வசுர்பின், அவர்கள் உண்ணாமல் பருகாமல் அதிகமாக நன்மை கிடைக்கலாம் என்று நினைத்து இதை வேண்டுமென்றே விட்டுவிட்டு இருக்கலாம். லி அன்ன ஸௌம லா யஸ்லுஹு ஃபில் லைலி, காரணம் என்னன்னா இந்த நோன்பு என்பது இரவு நேரத்தில் செல்லுபடி ஆகாது. இரவு நேரம் வந்து விட்டாலே நோன்பு திறக்க வேண்டும், அதாவது மகரிப் நேரத்திலே நோன்பை திறக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரும் அதை தாமதப்படுத்தி திறப்பது நன்மை என்று நினைத்து வேண்டுமென்றே தாமதப்படுத்தி இருக்கலாமே தவிர வஹீல இப்படி இல்லைன்னு தான் இமாம் ஷாஃபி அவர்களும் சொல்கிறார்கள். அப்ப இமாம் ஷாஃபி அவர்களுடைய கிரந்தத்துல முஸ்னதுல இருக்குது என்று ஆதாரம் காட்டியவர் ஷாஃபி இமாமுடைய இந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லி இருக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? முதலாவது, அவர்கள் இருவரும் நபித்தோழர்கள். நபித்தோழர்களுடைய ஒரு செயற்பாடு மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை மூலாதாரமே கிடையாது. மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நபித்தோழர்கள் தான் தீர்மானித்து நமக்கு சொல்லணும் என்று மார்க்கத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. மார்க்கத்தை வஹீன் அடிப்படையில் தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் தான் மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருவார்கள். எனவே அந்த அடிப்படையில் நோன்பு திறப்பதற்குரிய நேரம் மஹ்ரிபுடைய நேரம், சூரியன் மறையும் நேரம் என்று வந்த பிறகு அதற்கு மாற்றமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தாலும் சரி, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தாலும் சரி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தாலும் சரி, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தாலும் சரி, சஹாபாக்கள் யார் செய்தாலும் சரி, நாங்கள் அது மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இவர் எடுத்து காட்டின இந்த ஹதீஸ்ல யார் இடம்பெறுகிறார்? ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தையும் அறிவிக்கிறார். இந்த ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் நம்பகமானவரா? அவர் ஒரு நம்பகமானவர் அல்ல. காரணம், இந்த ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற அறிவிப்பாளர் எத்தகைய நிலையில் உள்ளவர்? அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் எந்த செய்திகளையும் செவிமடுத்தவரே அல்ல என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். வ இஸ்னாதுஹு முன்கத்திஉன், இந்த இஸ்னாத் தொடர்பு அறிந்திய ஒரு செய்தி. ஃப இன்ன ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், உமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் லம் யஸ்மா மின் உமர் வ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து இவர் செவிமடுக்கவே இல்லை என்று விமர்சனம் இருக்கிறது. அப்ப உமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் எதையுமே செவியுறவில்லை என்ற விமர்சனம் இருக்கும்போது அவங்களோட காலத்தில் நடந்த சம்பவத்தை இவர் எப்படி அறிவிக்கலாம்? இவர் அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை. தொடர்பு அறிந்திய ஒரு அசரை வைத்துக்கொண்டு, நபித்தோழர்களுடைய ஒரு செயற்பாட்டை வைத்துக்கொண்டு, முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் நேரம் சம்பந்தமாக வஹீ மூலம் தெளிவாக வந்த தலீல்களுக்கு மாற்றமாக ஷியா பிரிவை சேர்ந்த சப்ரி மன்பை அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் மிக மிக தவறானது என்பது இதன் மூலமும் நிரூபணமாகிறது. இன்னும் சொல்ல போனால் நபித்தோழர்கள் எப்படி ஒரு நடைமுறையை கடைபிடித்தார்கள்? வகது ருபிய அன் இப்னு அப்பாஸின் வ தாயிஃபத்தின், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் இன்னும் பல சஹாபாக்கள் வழியாகவும் வந்த செய்தி என்னன்னு சொன்னா, அன்னஹும் கானு யுஃப்திரூன கப்ல ஸலாத்தி, இவர்கள் நோன்பை திறப்பார்கள் எப்போது? கப்ல ஸலாத்தி, மக்ரிப் தொழுகைக்கு முன்பதாக. சஹாபாக்கள்ல பெரும்பாலானவங்க
மஹ்ரிப் தொழுகைக்கு முன்பதாகத்தான் நோன்பு திறந்திருக்கிறார்கள் என்று தெளிவாக வந்திருக்குது. மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகுதான் நோன்பு திறப்பார்கள் என்று ஒரு தொடர்பருந்திய செய்தியை வைத்து சபரி மன்பை வாதிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இஸ்திதுகார்ல என்ன சொல்லப்படுகிறது? வரவ சௌரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த தாரிக் இப்னு அப்துர் ரஹ்மான் வழியாகவும் இப்னு முஸையிப் அவர்கள் வழியாகவும் அறிவிக்கிறார். கால, அவர் சொல்கிறார், கதப உமர் அவர்கள் கடிதம் ஒன்று எழுதுகிறார். இலல் உமராயில் அஜ்னாதி, படை தளபதிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அலா தகூனு முஸ்ரிஃபீன் பிஃபித்ரிக்கும், உங்களுடைய இந்த நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் வீண் விரயம் செய்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். வலா முன்தலிரீன பி ஸலாத்திக்கும் இஸ்திபாக்கல் நுஜூமி, உங்கள் மஹ்ரிப் தொழுகையை விண்மீன்கள் அடர்த்தியாக தெரியும் வரைக்கும் தாமதப்படுத்தாதீர்கள் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய படை தளபதிகளுக்கு எழுதி அனுப்பினா அதை அவங்க செய்ய மாட்டாங்களா? நோன்பு திறங்க, உரிய நேரத்தில் திறந்துருங்க, வீண் விரயம் பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில் மஹ்ரிப் தொழுகையை இவர் சொல்வதை போன்று ஷியா பிரிவை சேர்ந்த சப்ரி மன்பகி சொல்வதை போன்று முழு வானமும் அடர்த்தியாக வந்து விண்மீன்கள் நட்சத்திரங்கள் வானத்திலே பல என்று தெரிகின்ற அந்த நேரம் வரும் வரைக்கும், இரவு சூழ்ந்து கொள்ளும் நேரம் வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டாம் என்றுதான் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க என்று தெளிவாக விளங்குகிறது. அப்ப இந்த வாதமும் ஏற்புடைய ஒரு வாதம் இல்லை, இதுவும் தவறான ஒரு வாதம். ஷியா மௌலவி அவர்கள் முன்வைத்த இந்த நபித்தோழர்களுடைய அசரை அடிப்படையாக வைத்து, அடிச்சுவடுகளை அடிப்படையாக வைத்து, வரலாற்று சம்பவங்களை அடிப்படையாக வைத்து, மார்க்கத்தின் ஒரு ஃபர்லான விஷயத்தை தீர்மானிக்கின்ற அடிப்படையான ஒரு சட்டத்தில் ஒரு தவறான வாதத்தை தான் முன்வைத்திருக்கிறார். அவர் முன்வைத்த வாதம் மிக தவறானது. அவர் முன்வைத்த செய்தியும் பலவீனமானது. அது தொடர்பு அருந்திய ஒரு செய்தி. அது நபித்தோழர்களுடைய செயலாக இருப்பதனால் நாம் வஹீக்கு மாற்றமாக நபித்தோழர்களுடைய செயற்பாடுகளை ஏற்று பின்பற்ற வேண்டிய எந்த ஒரு அவசியமும் மார்க்கத்தில் இல்லை என்பதனால் இந்த வாதமும் செல்லுபடியற்ற ஒரு வாதமாக மாறுகிறது. அடுத்ததாக இந்த ஷியா மௌலவி என்ன செய்கிறார்? இவர் ஒரு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர் என்பதற்கு இவர் முன்வைக்கும் இந்த வாதம் மிகவும் ஒரு பொருத்தமான ஆதாரமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? சஹரை பிற்படுத்துங்கண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சுபோ நேரம் வரும் வரைக்கும் உண்ணுகிறீர்களா, பருகுகிறீர்களா? இல்லதானே. சுபோக்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பதாக சஹரை முடித்துக் கொள்கிறீர்கள் தானே. அதே போன்று இஃப்தாரை நீங்கள் அவசரப்படுத்துங்கள், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கண்டா. ஏன் அதுல மட்டும் அவசரம் காட்டுறீங்க? ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி தாமதமாகி திறந்தா என்ன ஆக போகுது என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சஹரை பிற்படுத்துங்க, இஃப்தாரை அவசரப்படுத்துங்க என்று தானே நபி சொல்லியிருக்காங்க. சஹரை பிற்படுத்தணும் என்கிறத அப்படியே விட்டுட்டோம். ஆனா இஃப்தாரை அவசரப்படுத்துங்க என்கிறத மட்டும் கட்டியா பிடிச்சுக்கிட்டோம். இப்ப மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்ட உடனே நோன்பை திறக்கிற நாங்க சுபகுக்கு அதான் சொல்லப்படுற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே இருக்கமா? சுபகுக்கு அதான் சொல்லப்படுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சஹர் சாப்பிடறத நிறுத்திக் கொள்றோமா இல்லையா? அப்ப நோன்பு திறக்கிற நேரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு அவசரப்படுற? சுபகுடைய அதானுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சஹர் சாப்பிடறத நிறுத்திக் கொண்ட நாங்க மகரிபுடைய அதானுக்கு 10 நிமிஷம் பிந்தி இஃப்தாரை செஞ்சா என்ன பிரச்சனை? அன்பிற்குரியவர்களே, இவர் என்ன சொன்னாரு? முதல்ல சொன்னாரு நோன்பு திறக்கிற நேரம், இஃப்தாருடைய நேரம் இரவுல முழுமையாக வானம் இருள் சூழ்ந்த நிலையில் நட்சத்திரங்கள் அடர்த்தியாக தெரியும் நேரம் வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட சூரியன் மறைந்ததிலிருந்து 1 மணித்தியாலமாவது தாமதப்படுத்துற மாதிரி வாதம் செஞ்சவர் இப்ப அந்தர் பெல்ட் அடிச்சு என்ன சொல்றாரு? ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணுங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்ப இது மனோ இச்சையா இல்லையா? இது மனோ இச்சையின் வெளிப்பாடு. அடுத்தது அவர் வைக்கிற வாதம் சரியா? சஹரை பிற்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே மக்கள் என்ன செய்றாங்களாம்? சுபவுடைய நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹரை முடிச்சு கொள்றாங்க. அதனால நாங்க இஃப்தார் அவசரப்படுத்துகின்றாலும் 10 நிமிஷம் தாமதப்படுத்தினா நல்லம் தானே என்று நபிமொழிக்கு மாற்றமாக செயல்படுமாறு கட்டளை இடுகிறார். நபிமொழிக்கு மாற்றமாக செயல்படுவது ஒரு மார்க்க அறிஞர் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டலா? இல்லை. குர்ஆன்ல ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டதோ உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். மக்கள் என்ன செய்றாங்க, மக்கள் என்ன காரியத்தில் ஈடுபடுறாங்கன்றதை வச்சு இன்னொரு சட்டத்தை தீர்மானிக்கலாமா? சுபஹ் வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யத்தபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறு இரவு என்று கருப்பு கயிறிலிருந்து தெள்ளத் தெளிவாக தெரியும் நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள், ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று 2:187 அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சுபஹு வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு மக்கள் 10 நிமிடங்களுக்கு முன்பதாக சஹரை முடித்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய செயற்பாடு மார்க்கத்துடைய ஆதாரமா?
அல்லாஹ் அனுமதி தந்துட்டான். சுபோ நேரம் வர காட்டிலும் ஃபஜ்ர் நேரம் வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் அனுமதி தந்த பிறகு மக்களுடைய செயற்பாடுகளை வச்சு நாங்கள் எப்படி மார்க்கத்தை தீர்மானிக்கிறது? இந்த அடிப்படையே தவறான ஒரு அடிப்படை, மார்க்கத்தில் உசூலை புரியாத ஒரு அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி புகாரியில 622வது செய்தியாக பதிவாகுகிறது. இன்ன பிலாலன் யுஅذினு பிலைலின், பிலால் அவர்கள் இரவு நேரத்திலே உங்களுக்கு அதான் சொல்வார். ஃபகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், தா யுஅذின, பாங்கு சொல்லும் வரைக்கும். இப்னு உம்மி மக்தூமின், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சுபஹுல ஃபஜ்ர்ல அதான் சொல்வாரே அது வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே சஹீஹ் புகாரில 621வது செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தியில லா யம்ன அன்ன அஹதக்கும், உங்கள யாரையுமே தடுத்து விட வேண்டாம், அவ் அஹதன் மின்கும், உங்களில் ஒருவரை தடுத்து விட வேண்டாம், ஆதானு பிலாலின் மின் சஹூரிஹி, பிலாலுடைய பாங்கு அதான் அவர் சஹர் செய்வதிலிருந்து தடுத்து விட வேண்டாம். ஃபஇன்னஹு யுஅذினு அவ் யுனாதி பிலைலின், அவர் அதான் சொல்வது எதற்காக? இரவு நேரத்திலே உங்களை அழைப்பது, லியர்ஜிஅ காயிமக்கும், உங்களே தொழுபவர் தன்னுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்காகவும், வலி யுனப்பிஹ நாயிமக்கும், உங்களில் உறங்கிக் கொண்டிருப்பவரை சஹருடைய நேரத்தை அறிவிப்பு செய்வதற்காகவும் தானே தவிர வலைஸ அன்ன யகூலல் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் என்பதை அறிவிப்பதற்காக அல்ல, அவி சுபுஹு அல்லது சுபுவை அறிவிப்பதற்காக அல்ல என்று தெளிவாக வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தாராளமாக உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாவும் ரசூலும் சொன்ன பிறகு எப்படி ஃபஜ்ருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மக்கள் சஹர் செய்யறதை நிறுத்துறாங்களாம், அதனால நாங்கள் மஹ்ரிப்லையும் மஹ்ரிப் பாங்கு சொன்ன பிறகு இஃப்தாரை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தணும் என்று சொல்வது எவ்வளவு அறிவீனமான ஒரு வாதம், எவ்வளவு மடத்தனமான ஒரு வாதம் என்பதை சப்ரி மன்பகி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர் சொல்லக்கூடிய இந்த வாதமும் செல்லுபடியற்ற ஒரு வாதம். இது மக்களுடைய நடைமுறை, மார்க்கத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லை. மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டதோ அதுதான் மார்க்கத்தில் நாங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்பதை ஆணித்தரமாக நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு அறிவீனமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்ன வாதம்? அதான் சொல்லப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதான் சொல்லப்பட்டால் ரமலான்ல மஹ்ரிப் நேரத்தில் அதானுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? எல்லா காலத்திலையும் அதான் சொன்னாலும் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அப்ப நாங்க அதான் சொல்லும் போது நோன்பை திறந்து கொண்டிருந்தால் அதானுக்கு பதில் சொல்ல முடியாதல்லவா? எனவே அதான் சொல்லப்பட்டு அதுக்கு பதில் சொன்ன பிறகு தேவையான அந்த ஔராதுகள் எல்லாம் சொன்ன பிறகுதான் நோன்பு திறக்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கும் வாதத்தை கேளுங்கள். அதான் சொல்லப்பட்டா அதற்கு பதில் சொல்லணும் என்று நபி சொல்லியிருக்காங்களா இல்லையா? ரமதான் காலங்கள்ல, நோன்பு பிடிச்ச காலங்கள்ல எல்லாம் அதானுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று நபி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எல்லா காலத்திலையும் அதான் சொல்லும் போது, வாங்கு சொல்லும் போது அமைதியாக இருந்து அதானுக்கு பதில் சொல்லணும். அதான் சொல்லி முடிஞ்ச உடனே அதுக்குரிய துஆவை ஓதணும். இதெல்லாம் சுன்னத்து. இந்த எல்லா சுன்னத்துகளையும் விட்டுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? அன்பிற்குரியவர்களே, இவர் மார்க்கத்தில் ஆதாரங்கள் அடிப்படையில் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் அல்ல என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வாதமா? அதான் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே அதானுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அதானுக்குரிய துஆவையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அமர நோன்பு திறங்க என்று சொல்வது ஏன்? நோன்பு திறப்பதற்கு இவ்வளவு அவசரம் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, அதான் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்லப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நோன்பு திறக்காம இருக்கணும் என்று எங்கேயாவது சொல்லப்படுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனுடைய மறைவு வந்த உடனே மாவு கரசலை கொண்டு வர சொல்லி ஃபஷரிப வருது, பருகினார்கள் என்று வருது. ரசூல்லா அதான் சொல்ல வச்சு அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதில் பிரார்த்தனையும் சொல்லிட்டு பிறகுதான் மாவு கரசலை பருகினார்கள் என்ற அந்த செய்தியில வந்ததா? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்தஹ் லனா, நமக்காக மாவு கரசலை கொண்டு வான்னு சொல்லி ஃபஷரிப, அதை பருகினார்கள் என்று தெளிவாக வருகிறதா இல்லையா? சஹீஹ் முஸ்லிம்ல 2007வது செய்தியில என்ன சொல்றாங்க? இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நமக்காக மாவு கரசலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த நபி தோழர் என்ன செய்கிறார்? ஃபநஸல, இறங்குகிறார், ஃபஜதஹ ஃபஅதாஹு பிஹி, அதை ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு வருகிறார். ஃபஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பருகினார்கள், பருகி நோன்பை திறந்தார்கள் என்று வருது. இப்ப இவர் சொல்வதை போன்று சூரியன் மறைந்தவுடன் மஹ்ரிபுக்கு பாங்கு சொல்ல வச்சு அதுக்கு பதில் சொல்லப்பட்ட பிறகு துஆவை மோதிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாவு கரசலை பருகினார்கள் என்ற அந்த ஹதீஸ்ல வருது இல்ல.
இப்படி ஒரு சட்டம் இவரா உருவாக்கி சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் வானம் முழுவதுமாக இருள் சூழ்ந்த நிலையில் முழு இருட்டாக இருக்கும் போது கிட்டத்தட்ட சூரியன் மறைந்து 1 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் நோன்பு திறக்கணும் என்ற மாதிரி வாதிட்டு வந்து கடைசியில 10 நிமிஷம் தாமதமாகி திறங்கண்டு வந்து இப்ப எங்க வந்து நிப்பாட்டி விட்டு இருக்கிறாரு. மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்டு துவா சொன்ன புறவு திறங்களே என்று ரொம்ப கிட்டக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவருக்கு சொல்ல இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து நீங்க ஹதீஸின் பிரகாரம் சூரியன் மறைந்த உடனேயே நோன்பு திறக்கணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க நபி வழியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் நீங்கள் வழி தவறிய நிலையில் இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நடைமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க என்பதை தெரியாத ஒரு விளைவால் தான் இந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க? நோன்பு திறக்கிற விஷயத்துல நாங்க அவசரப்படுத்தணும். நோன்பு திறக்கும் காரியத்துல காலையிலிருந்து பசியோடு பட்டினியோடு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு நிலையில நோன்பு திறக்கும் விஷயத்திலே நடந்து கொள்ளணும் என்பதற்கு அதை புரிந்து கொள்ளும் விதமாக சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரிலே 674வது செய்தி என்ன வருகிறது? இதா கான அஹதுக்கும் அல தஆமி, உங்களில் யாராவது ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் ஃபலா யஜ்அல் ஹத்தா யக்லிய ஹாஜதஹு மின்ஹு, அந்த சாப்பாட்டில் உள்ள தேவையை பூர்த்தி செய்யும் வரைக்கும் அவர் அவசரமாக எழுந்து விடக்கூடாது. வ இன் உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரிவாயத்திலே பதிவு செய்கிறார்கள். அதே போன்று இதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உலிய அஷாவு அஹதிக்கும், உங்களில் யாராவது ஒருத்தருக்கு இரவு நேர சாப்பாடு முன்வைக்கப்பட்டு வ உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் ஃபப்தஉ பில் அஷாஇ, நீங்கள் இரவு நேர சாப்பாட்டை தான் முற்படுத்த வேண்டும். வலா யஅஜலன்ன ஹத்தா யஃபுருக மின்ஹு, அந்த இரவு நேர சாப்பாட்டை நீங்க முடிக்கும் வரைக்கும் அவசரமாக எழும்பிவிட வேண்டாம், அவசரப்பட்டு விட வேண்டாம் என்று சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியிலே 968வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? பாங்கு சொல்லப்பட்டால் மஹ்ரிபுடைய நேரம், அதுவும் ரமலானுடைய காலம், காலையிலிருந்து பசியோடு பட்டினியோடு கிடக்கக்கூடிய நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டால் உடனே சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு இகாமத் சொல்லப்பட்டாலும் அந்த சாப்பாடு வேலையை முடிச்சிட்டு தான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழணும் என்று இந்த செய்திகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நோன்பு திறக்கிற நடைமுறையில் நபித்தோழர்களுடைய ஆதாரத்தை காட்டியவர் தான் இந்த சியா மௌலவி அவர்கள். அப்போ அவருக்கு நபித்தோழர்களுடைய ஒரு வழிகாட்டிலிருந்து ஒரு ஆதாரம் காட்டினா அது பிழையாக ஆகாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு இது ஆதாரம் அல்ல, ஆனால் அவருடைய நிலைப்பாட்டிலே ஒரு ஆதாரத்தை காட்டுகிறோம். என்ன? இதே புகாரில 673வது செய்தியில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா உலியா அஷாவு அஹதிக்கும், உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு இரவு சாப்பாடு அஷாவு இரவு உணவு வர முன்வைக்கப்பட்டு வ உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் ஃபப்தஉ பில் அஷாஇ, நீங்கள் உங்களுடைய இரவு நேர சாப்பாட்டை சாப்பிடுங்கள், அதை முற்படுத்துங்கள். வலா யஜ்அல் அத்தா யஃபுருக மின்ஹு, அதை முடிக்கும் வரைக்கும் அவசரப்பட்டு எழும்பி விடாதீர்கள் என்று சொல்லிட்டு வகான இப்னு உமர் அவர்கள் என்ன செய்வார்கள்? யூலஉ தஆமு, வாங்க சொல்லப்பட்டாலும் அவருக்கு சாப்பாடு முன்வைக்கப்பட்டால் வதுகாமு ஸலாத்து, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டாலும் சரி, ஃபலா யஅதிஹா அத்தா யஃபுருக, அந்த சாப்பாட்டை முடிக்கும் வரைக்கும் அவர் தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள். வ இன்னஹு லயஸ்மஉ கிராஅத்தல் இமாமி, இமாம் அவர்களுடைய கிராத் சத்தம் அவருக்கு கேட்டாலும் சரியே என்று வருகிறது. இப்போ மார்க்கத்தில் எப்படி வழிகாட்டல்? அதான் சொல்லப்பட்டால் அதுக்கு பதிலளிக்க வேண்டும், வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் நோன்பு திறக்கிற நேரத்தில் நமக்கு முன்னாடி உணவு வைக்கப்பட்டு இருக்கிறது. உணவு வைக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணுமா இல்லையா? அப்போ இந்த நபித்தோழர்கள் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டாலும் பாங்கு சொல்லப்பட்டாலும் சாப்பிட்ற வேலையை முழுசா செய்வாங்கன்னு தெளிவாக வருகின்ற நேரத்தில் இவர்கள் இப்போ பாங்குக்கு பதில் சொன்னார்கள், அதானுக்கு பதில் சொன்னார்கள் என்று வந்ததா? வரவில்லை. அப்ப அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. அது நோன்பு திறக்கிற நேரத்துக்கு பொருத்தமானதா இல்லை என்பது இந்த செய்திகளிலிருந்து தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒருத்தர் அதானுக்கு பதிலை சொல்லிக்கொண்டே நோன்பு திறக்கலாமே, என்னமோ அதானுக்கு பதில் சொல்வது தனியான பிரத்யேகமான சிரமமான ஒரு காரியத்தை போன்றும் சாப்பிடுவதற்கு எதிரான ஒரு காரியம் போன்றும் நீங்கள் காட்டுவது தவறான ஒரு நிலைப்பாடா இல்லையா? ஒருத்தர் பாங்குக்கு பதிலை சொல்லிக்கொண்டே சாப்பிடுவார்,
அவர் நோன்பு திறப்பார், இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த வாதமும் ஒரு தவறான வாதம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக இவர் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் சொன்னா, ஒரு பயங்கரமான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. பைஹக்கிலையும் துர்ருல் மன்சூர் ஆகிய ஹதீஸ் நூட்களிலும் அபூ உமாமா அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்கிறார். இது சம்பந்தமாக இன்னொரு பயங்கரமான தகவலை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பைஹகி, துர்ருல் மன்சூர் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்கள்ல அபூ உமாமா என்ற சஹாபி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி சொன்னாங்க, நான் மியராஜ் சென்ற வேளையில நரகவாசிகளுடைய ஓல குரலை கேட்டேன். அவர்களை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய கணுக்கால்களில் தொங்கிக் கொண்டிருப்பதையும் அவர்களது தாடைகள் பிளந்து வாயிலிருந்து இரத்தம் வழிவதையும் நான் பார்த்தேன். இவர்கள் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர்கள்தான் நேரத்துக்கு முந்தி நோன்பு திறந்தவர்கள். அவசரப்பட்டு நோன்பு திறக்கிற ஆட்கள் நிலைமையை பாத்தீங்களா? அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கில வருது. எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனான நாயிமுன் இது அத்தானி ரஜுலானி, நான் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 2 பேர் வந்தார்கள். ஃபஅஹதா பிலபைய, அவர்கள் என்னுடைய கைப்பிடிகளால் பிடித்து கொண்டு என்னை அழைத்து சென்றார்கள், என்னை ஒரு மலையின் மீது ஏற்றி விட்டார்கள் என்ற அந்த செய்தியில வந்து ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. ரசூலா கேட்கிறாங்க, மா ஆதிஹில் அஸ்வாத், இது என்ன சப்தம், குரல்கள் என்ன என்று கேட்டோன்னே, காலு ஹாதா ஹுவா அஹ்லின்னார், இது நரகவாதிகளுடைய அலறல்கள் என்று சொன்ன உடனே, சும்மன் தலிகபி ஃபைதா அன பிகௌமின் முஅல்லிகீன பி அராகீபிஹிம், அவர்களுடைய கணுக்கால்களால் தொங்கவிடப்பட்ட நிலையில் ஒரு சமுதாயத்தினர், முஷக்ககத்தின் அஸ்தாத் குஹும், அவர்களுடைய தாடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில், தசீலு அஸ்தாகுஹும் தமன், அவர்களுடைய அந்த தாடைகளால் இரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மன் ஆஹுலா, இவர்கள் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள், ஆவுலாஹில்லதீன யுஃப்திரூன கபில தஹில்லதி சௌமிஹிம், நோன்பு திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக இவர்கள் நோன்பை திறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது என்று இந்த செய்தியில வருது. பைஹக்கில 1986வது செய்தியாக அபூ உமாமா அல் பாஹிலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது வந்து இந்த நோன்பு திறக்கிறது, மஹ்ரிப் நேரத்தில் நோன்பு திறக்கணும் என்பதற்கு எதிரான ஒரு செய்தியா? இந்த செய்தி வந்து இந்த வாதத்துக்கு பொருத்தமான ஒரு செய்தியா? இல்லவே இல்லை. இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது? நோன்பு திறக்கிறதுக்கு உரிய நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்துக்கு முன்பதாகவே யாராவது ஒருத்தர் நோன்பு திறந்தா அப்பதான் இந்த தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். உதாரணமாக தற்போது இலங்கையில கொழும்பு பகுதிகளில் 6:24 நோன்பு திறக்கிற நேரம் என்று வச்சிருக்கிறாங்க. இந்த 6:24 இருக்கக்கூடிய நோன்பை ஒருத்தர் என்ன செய்கிறார்? 5 மணிக்கே திறந்து விடுறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார்? 4 மணிக்கு திறக்கிறார். இன்னொருத்தர் நோம்பை பிடிச்சி கஷ்டம் முடியல என்று பகல்ல திறக்கிறார். அத்தகையவர்கள் நோன்பு திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக நோன்பை திறந்ததனால், பாதியில நோன்பை திறந்ததனால், முக்கால் நோன்பை திறந்ததனால், உரிய நேரத்தில் நோன்பை திறக்காததனால் அப்போது அவர்கள் இந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. நோன்பு திறக்கிறதுக்கு எது உரிய நேரமோ அது மஹ்ரிப் நேரம் என்று ஆகிருச்சு, சூரியன் மறையும் நேரம் என்று ஆகிருச்சு. ரசூல் அதுதான் இரவென்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலும் நோன்பை திறந்தார்கள். அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் நோன்பை திறந்தா இந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகுவோமா? அப்ப இவருடைய பார்வையில் சூரியன் மறைந்தவுடன் மாவு கரசலை கொண்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தார்களே, அவர்களுக்கும் இந்த தண்டனை என்று சொல்ல போகிறீர்களா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? உரிய நேரத்தில் நோன்பு திறப்பது இந்த தண்டனைக்குரிய குற்றமாக ஆகாது. நோன்பு திறப்பதற்குரிய நேரம் அல்லாத வேறு நேரத்தில் முன்பதாக ஆரம்பமாக அந்த நோன்பை பாத்தில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த உரிய நேரம் அடைவதற்கு முன்பதாக யார் நோன்பு திறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெளிவாக யாருக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கும் விளங்குது, இவருக்கு விளங்கல. இதை மக்களை குழப்பறதுக்காக வேண்டி இவருக்கு சாதகமான ஒரு ஆதாரமாக நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியில கூட ஆதாரபூர்வமான ஒரு செய்தியா இல்லை. ஏனென்றால் இந்த செய்தியில கடைசியில என்ன சொல்லப்படுது? ஃபகால சுலைமான், அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுலைமான் அவர்கள் சொல்கிறார்கள், மா அதிரி அஸ்ஸமியஹு அபூ உமாமத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டாரா, அம் ஷைஉன் மின் ராயிஹி, அல்லது அவருடைய ஒரு சொந்த கூற்றாக இவர் இதை சொன்னாரா என்று சந்தேகமாக இருக்கிறது என்று இந்த செய்தியில இது ரசூலோட செய்தியா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கூற்றாண்டு சந்தேகத்துக்குரிய நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தனக்கு ஆதாரம் இது சஹியான ஹதீஸ் என்று வேற சொல்கிறார். சஹியான ஹதீஸ் என்று மக்கள் மத்தியிலே தவறான பொய்யான ஒரு கருத்தை சித்தரிப்பதிலிருந்து
இந்த சியா பிரிவை சேர்ந்த சபீர் மன்பஹி அவர்கள் ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய, ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒருவர் என்பது இதன் மூலம் தெளிவாக நிரூபணமாகுகிறது. இறுதியாக இந்த சபீர் மன்பஹி அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார்? அப்ப நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கள், இஃப்தாரை அவசரப்படுத்துங்கள், விரைவுபடுத்துங்கள் என்று ஹதீஸ் வருகிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றா, நோன்பு திறக்கிற நேரம் வந்த உடனே அவசரப்படுத்துங்க அர்த்தம். அதற்கு முன்பதாக நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படுங்க அர்த்தம் இல்லை. அப்ப நோன்பு திறக்கிற நேரம் எதுவாம்? இரவு நேரம். இரவு நேரம் என்பது வானம் முழுவதும் இருளடைகிற நேரம். அந்த நேரத்துக்கு முன்பதாக அவசரப்பட்டு சூரியன் மறைந்தாலும் செம்மேகம் இருக்கிற நேரத்தில் நோன்பு திறந்தால் அது அவசரமா நாங்கள் நோன்பு திறந்ததாக ஆகாது, நோன்பு திறப்பதற்கு முன்பதாக நாங்கள் நோன்பு திறந்ததாக ஆகும் என்று சொல்லி சஹாபாக்களே இரவு நேரத்தில் தான் நோன்பு திறந்திருக்கிறாங்க, எனவே நாங்க ஏன் அவசரப்படுறோம் என்று சொல்லி ஒரு கருத்தை, பயங்கரமான ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நோன்பை திறப்பதை, இஃப்தாரை துரிதப்படுத்துங்க, அவசரப்படுத்துங்க என்று ஹதீஸ்ல வந்திருக்குது என்று நீங்க யோசிக்கலாம். நேரம் வந்தால் தான் நோன்பை அவசரமாக திறக்க வேண்டும். நேரம் வருவதற்கு முன்னால அவசரப்பட்டு நோன்பை திறக்க முடியாது. இப்போ அவசரமாக இஃப்தார் செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு மாலை நேரம் 5 மணிக்கு 6 மணிக்கு இஃப்தார் செய்யலாமா? இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்டால் இஃப்தாரை அவசரப்படுத்துங்க, நோன்பை அவசரமாக திறங்க. ஆனாலும் கட்டாயம் அவசரமாகத்தான் துறக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த காலத்தில் சில சஹாபாக்கள் இஷாவுடைய நேரம் வரைக்கும் இஃப்தாரை தாமதப்படுத்தி வந்தாங்களாம். அப்படி செய்ய தேவையில்லை என்பதற்காக நபி சொன்னாங்க இஃப்தாரை கொஞ்சம் அவசரமாக செய்யுங்க என்று. அன்பிற்குரியவர்களே, இவர் முன்வைக்கக்கூடிய இந்த வாதமும் ஒரு அபத்தமான வாதம். ஏனென்றால் நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்த உடனே அவசரமா நோன்பு திறக்கணும் என்று தானே நாங்களும் சொல்றோம். இதுக்கு நாங்கள் மாற்று கருத்திலே இருக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரம் வந்தால் அந்த நேரத்தில் அவசரமா நோன்பு திறக்கணும். நாங்கள்லாம் பில்டப் பண்ணி நமக்கெல்லாம் பசியெல்லாம் பட்டினியெல்லாம் தாங்கலும், அல்லாஹ் எவ்வளவு மணித்தியாலும் எங்களை பட்டினியில் வச்சாலும் நாங்கள் அதை தாக்கு பிடிப்போம் என்ற அந்த கர்வத்தை காட்டாம அல்லாவுக்கு பணிவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவசரமாக நோன்பு திறக்கணும் என்பதுதான் மார்க்கத்தில் சொன்ன வழிகாட்டல். அதுவும் எப்ப? நோன்பு திறக்கிற நேரத்தில். இப்ப சர்ச்சை எங்க வருது? நோன்பு திறக்கிற நேரம் மஹ்ரிப்ல சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரமா, அல்லது அதற்கு பிறகு வானத்தில் முழுசா இருட்டு வந்து இரவு சூழ்ந்து கொள்ளப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய நேரமா என்பதுதானே சர்ச்சை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் அடுக்கடுக்காக முன்வைத்து விட்டோம். அப்ப நோன்பு திறக்கிறத சூரியன் மறைந்த அந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அவசரமா செய்யணும். அதுதான் நோன்பு திறப்பதற்குரிய நேரமே தவிர இரவுல இருள் சூழ்ந்த பிறகு வரக்கூடிய நேரம் நோன்பு திறப்பதற்குரிய நேரமே அல்ல. அது நீங்க நோன்பை தாமதப்படுத்தி பாவத்திலே மக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு நேரமாக வருகிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹீஹ் புகாரியிலே 1957வது செய்தியில, லா யஸாலுன் நாசு பிஹைரின், மக்கள் நன்மையிலே நீடித்தவர்களாக இருப்பார்கள். எப்போது? மா அஜ்ஜலுல் ஃபித்ர, ஃபித்ரை நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே நீடித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோன்பு திறப்பதை அதற்குரிய நேரத்தில் அவசரமாக செய்ய வேண்டும் என்றால் மஹ்ரிப் நேரத்தில் சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பதை அவசரமாக திறக்க வேண்டும். பேணுதல் என்ற பெயர்ல கூட ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாம சன்செட் நேரம் எதுவென்பதை பார்க்க வேண்டும். அதை பார்த்துதான் நோன்பு திறக்க வேண்டும். சபரி மன்பஹி இன்னொரு பொய்யான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? சின்ன பிள்ளைகள், வயோதிபர்கள், நோயாளிகளை கருத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு அவசரமா திறங்கன்னு சொன்னாங்களே தவிர மற்றவங்க அமர காலமெல்லாம் எடுத்து நைட் ஆகி நினைச்ச டைம்ல இருட்டெல்லாம் வந்து இஷாக்கெல்லாம் பிறகு கூட நோன்பு திறக்கலாம் என்ற மாதிரி இட்டுக்கட்டி சொல்கிறார். சின்ன பிள்ளைகள், பலவீனமானவர்கள், வயோதிபர்கள், இப்படியான நபர்களை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிபவர்களை, சிறியவர்களை, பிள்ளைகளை கருத்தில் கொண்டு சொன்னதாக சொல்லவில்லை. அனைத்து மக்களுக்கும் சொன்ன சட்டம், அந்த தெளிவான வாசகம் வருகிறது. லா யஸாலுன் நாசு பிஹைரின், மக்கள் நன்மையிலே நீடிக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். எதுவரைக்கும்? மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் வரைக்கும் என்று வந்த ஹதீஸ்ல லா யஸாலுன் நாசு, மக்கள் என்ற அனைவரையும் குறிக்கும் விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இவர் என்ன செய்கிறார்? தனக்கு தோதுவான மனோ இச்சையின் அடிப்படையில் பொய்யாக சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்து இஸ்லாத்திற்குரிய கருத்தாக இல்லை என்பது விளங்குகிறது. இன்னொரு செய்தி கூடுதலாக இங்கே பதிவு செய்ய வேண்டும். தற்போது இலங்கையிலே நோன்பு திறப்பதற்கான நேரம் என்று பிறை கேலண்டர்ல ஒரு நேரத்தை மஹ்ரிபுடைய நேரம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் சரியாக சூரியன் மறையும் நேரமா என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொள்ளுங்கள். இணையதளத்தில் சூரியன் மறையும் நேரம், கொழும்பு பகுதிக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது, மத்திய மாகாண ஊர்களுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறைகிறது, கிழக்கு பகுதிகளில் எத்தனை மணிக்கு சூரியன் மறைகிறது என்று தனித்தனியாக அவர்கள் பிரித்து போடுவார்கள். அந்த நேரம் சூரியன் மறையும் நேரத்தை துல்லியமாக
வானியல் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிபுணர்கள் தெளிவாக ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நேரம்தான் மஹ்ரிபுக்குரிய நேரம். பிறை கேலண்டரை எடுத்து பார்த்தால் தற்போது நோன்பு திறப்பதற்கென்று பதிவு செய்யப்படுகின்ற நேரம் வானியல் அறிக்கைகளில் முன்வைக்கப்படுகின்ற நேரத்தோடு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் முன்பின் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே அதை கவனித்து ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் நேரம் எதுவென்பதை கவனித்து அதுதான் மஹ்ரிப் நேரம், அதுதான் நோன்பு திறப்பதற்கு உரிய நேரம் என்பதை நீங்கள் சரியாக தேடி பார்த்து அந்த நோன்பு திறக்கும் காரியத்தை செய்து கொள்ளுங்கள். ரேடியோ சிலோனில் அதான் சொல்லும் நேரமோ, உங்கள் பள்ளிவாசல்களில் அதான் செல்லும் நேரமோ, சூரியன் மறையும் அந்த விஞ்ஞான ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கான சூரியன் மறையும் நேரத்திற்கு மாற்றமாக தாமதமாக இருந்தால் அதை நீங்கள் சரியாக சீர்திருத்திக் கொண்டு சூரியன் மறையும் நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நோன்பு திறப்பதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூடுதலான செய்தியாக பதிவு செய்து கொள்வதோடு, இந்த சியாயிசத்தை ஓட்டமாவடி பகுதியில் பரப்பக்கூடிய சபீர் மன்பகி அவர்களுக்கும் அவர்களுடைய வகைராக்களுக்கும் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான மனோ இச்சையை புகுத்தக்கூடிய பலவீனமான செய்திகளை அடிப்படையாக வைத்து மக்களை குழப்பக்கூடிய விதத்தில் மக்கள் சரியாக செய்யும் ஒரு காரியத்தை கூட மக்களை அந்த காரியத்திலிருந்து திசை திருப்புவதற்காக மார்க்கத்துக்கு முரணாக பதிவு செய்யக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி பொய்களை மக்கள் மத்தியில் சொல்லாமல் குர்ஆன் சுன்னால எது சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் முன்னிறுத்தி சரியான விளக்கத்தை மக்களுக்கு கூற முன்வர வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் அவர் முற்றிலும் முழுதாக சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான, நபிவழிக்கு மாற்றமான, வஹீயுடைய தீர்மானங்களுக்கு மாற்றமான ஒரு விஷயம்தான் என்று நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வதோடு, நோன்பு திறக்கும் நேரம் எது, பல மணி நேர நோன்பு சில நிமிடங்களில் பாத்திலாக போகும் பரிதாபம் என்று சொல்லி தலைப்பிட்டவர், நீங்கள் தாமதமாக நோன்பு திறந்து நீங்கள் மக்கள் நன்மையில் நீடிக்க மாட்டார்கள், பாவத்திலே நீடிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த பரிதாபகரமான நிலைக்கு நீங்கள் தான் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு, இவருடைய இந்த வாதம் அர்த்தமற்றது, பொய்யானது, போலியானது, குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்பதையும் பதிவு செய்து கொண்டு இந்த மறுப்புரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.